ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான 10 ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ். அதாவது நம்மளுடைய மொபைலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அப்படி இல்லைனா நம்மளோ ஒரு ஒய்ஃபை நெட்வொர்க்கில் பாஸ்வேர்டை கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை பார்க்கறதுக்கான என்ன பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. இருந்தாலும் நம்மளுடைய மொபைலில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அது எப்படி பார்க்குறது? யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்பொழுது அந்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்கிப்பபிள் ஆட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்கிப் ஆட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆடை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வரக்கூடிய எல்லா ஆட்ஸையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? இன்டர்நெட்டில் ஒரு சில உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது அந்த இமேஜஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய இமேஜஸில் இருக்கக்கூடிய வாட்டர் மார்க்கை எந்தவித அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் நம்மளால் நம்மளுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது? இந்த மாதிரி நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் மொபைலில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 10 ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸாவது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ப்ரௌசரில் ஏதாவது ஒரு ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா ஒரு ஆர்டிக்கல் நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிக்கலுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரியான ஆட்ஸாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரீ வெர்ஷன் அப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய ஆட்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்மளால் எந்தவித அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுடைய மொபைலில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட்டாக ஆஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும். தேர்டாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் dns.adgar.com அப்படின்ற இந்த சைட் நேமை கரெக்டாக நீங்கள் எந்தவித ஸ்பேஸும் இல்லாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஒரு ப்ரைவேட் டிஎன்எஸ் சர்வரோட கனெக்ட் ஆகிடும். இப்போ உங்களுடைய மொபைலில் ப்ரௌசர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு சில ஃப்ரீ வெர்ஷன் அப்ளிகேஷன்ஸ்லேயோ வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரௌசரில் நான் அந்த வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. அந்த ஆட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கலுக்கு இடையில நமக்கு நிறைய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆச்சு. அந்த ஆட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு. செகண்ட் ட்ரிக், யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்பொழுது அந்த அப்ளிகேஷனை விட்டு நம்ம வெளியில் வரும்பொழுது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம வெளியில் வரும்பொழுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிக்சர் இன் பிக்சர் மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணும்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ ஸ்டாப் ஆகாமல் நமக்கு பிடிச்ச வேற ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்மளுடைய மொபைலில் இந்த மாதிரி ப்ளே பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ப்ரீமியமை நம்ம மந்த்லி 129 கொடுத்து பை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ப்ளே பண்ண முடியும். இருந்தாலும் நம்மளுடைய மொபைலில் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி எந்த விதத்துலையும் நம்ம பே பண்ணாமல் இந்த ஃபியூச்சரை நம்மளால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு தேவையான வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணோன்னே கீழே உங்களுக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி அந்த இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ண வேண்டியதாக இருக்கும். காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் அந்த அட்ரஸ் பாரில் நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ப்ளே ஆகும். ப்ளே பண்ணிவிட்டு இந்த கீழே நமக்கு கார்னரில் இந்த வீடியோவை ஃபுல் சைஸில் நம்ம பார்க்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ உங்கள் ஹோம் பட்டன் அழுத்தி நீங்கள் வெளியில் வரும்பொழுது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பிக்சர் அண்ட் பிக்சர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். தேர்ட் ட்ரிக், உங்களுடைய மொபைலில் ஒரு வீடியோ ஃபைல் இருக்குது. அந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு ஆடியோவாக தேவை அப்படின்னும் பொழுது நீங்கள் இன்டர்நெட்லேருந்து அதை திருப்பி டவுன்லோட் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபைலை உங்களால் எந்தவித அப்ளிகேஷனுமே இல்லாமல் உங்களுடைய மொபைலில் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆடியோ ஃபைலாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபைலை ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோ வந்து எனக்கு ஆடியோவாக தேவை அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த வீடியோ ஃபைலை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு கீழே 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரீநேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல அந்த சாங் அப்படி இல்லைனா அந்த வீடியோவோட டைட்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா .mp4 அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த 4 அப்படின்ற அதை எரேஸ் பண்ணிவிட்டு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க.
.mp3 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்பேஸும் விடாமல் கொடுத்துட்டு நீங்கள் ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. அதில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே அந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு ஆடியோ பிளேயரில் ஜஸ்ட் ஆடியோவாக உங்களுக்கு ப்ளே ஆகும். ஃபோர்த் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் யூடியூப்பில் ஒரு வீடியோவை நம்ம ப்ளே பண்ணும்பொழுது அந்த வீடியோ நமக்கு ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஆட் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். அந்த வீடியோ ஆடை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு கீழே ஸ்கிப் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஆடை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான வீடியோவை நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸில் வரக்கூடிய வீடியோ ஆட்ஸை நம்ம ஒரு டைம் ஸ்கிப் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நம்ம ஸ்கிப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மொபைலில் இந்த ஆட்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்கிப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிடுங்க. கீழே மியூட் சவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பட்டனையும் கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னே நமக்கு சேம் அதே மாதிரி நமக்கு ஆட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளே ஆகுது. இந்த டைம் இந்த இடத்துல வரக்கூடிய ஸ்கிப் ஆட் அப்படின்ற இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுரும். நீங்கள் கார் மாதிரியான வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டை உங்களுடைய யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது ஒரு சாங் நமக்கு முடிஞ்சவொன்னே அடுத்த சாங்குக்கு முன்னாடி நமக்கு ஒரு வீடியோ ஆட் நமக்கு ப்ளே ஆகும். அந்த மாதிரி ப்ளே ஆகும்பொழுது நம்ம டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கிப் ஆட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்ற அந்த பட்டனை கொடுத்து நமக்கு அந்த ஆடை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஃபிஃப்த் ட்ரிக், நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்கோட நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து கனெக்ட் ஆகியிருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய ஒய்ஃபை நெட்வொர்க்கில் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய மொபைலில் கனெக்டட் நெட்வொர்க்கோட ஒய்ஃபை பாஸ்வேர்டை வந்து பார்க்கறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்காது. உங்களுடைய மொபைலில் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட QR கோட் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். கீழே சேவர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த QR கோடு உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த QR கோடை உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் QR கோட் டீகோடர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வெப்சைட் நமக்கு இப்போ கரண்ட்லி ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் அப்படி இல்லைனா தேர்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே அந்த சைட் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல அப்லோடு QR கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி இல்லைனா சேவ் பண்ண அந்த QR கோடை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உங்களுக்கு அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட நேம், அந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டு எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி உங்களுடைய மொபைலில் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒய்ஃபை நெட்வொர்க்கோட பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்ஸ்த் ட்ரிக், நம்மளுடைய மொபைலில் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்கும். அந்த மோடை நமக்கு தேவையான டைம் நம்ம எனபிள் பண்ணி நம்மளுடைய மொபைலில் கம்ப்ளீட்டாக டார்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டார்க் மோடாக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே டார்க் மோடில் கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா தான் நம்மளுடைய மொபைலில் இந்த மோடை ஆன் பண்ணியிருந்தாலும் நம்மளுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு அந்த இடத்துல இந்த மோடு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய மொபைலில் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளால் டார்க் மோடுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அபவுட் ஃபோன் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பில்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை 7 டைம்ஸ் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் ஆட் ஆகும். ஒன் ஸ்டெப் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் ஃபோர்ஸ் டார்க் மோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா கீழே வரக்கூடிய ரிசல்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ஷோ ஆகுது. இந்த ஆப்ஷன் நமக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க.
எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷன் எனக்கு டார்க் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷனில் டார்க் மோடு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ட்ரிக்கை உங்களுடைய மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். 7th ட்ரிக், நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டாக உங்களுடைய மொபைலில் ஒரு சின்ன வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது உங்களுடைய மொபைல் ஸ்பீக்கர் கிரில்லில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸை ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி இமீடியட்டாக எஜெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரியான டைமில் உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே கீழே வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த வெப்சைட்டில் இந்த இடத்துல நமக்கு இந்த வாட்டரை எஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐக்கானில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவுண்டு ப்ளே ஆகும். இந்த சவுண்டில் இருக்கக்கூடிய டோன் நமக்கு ஒரு வேவை ஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய ஸ்பீக்கர் கிரில்லில் இருக்கக்கூடிய வாட்டர் ட்ராப்ஸை ஈஸியாக எஜெக்ட் பண்ணிடும். 8th ட்ரிக், இன்டர்நெட்டில் ஒரு சில டைம் நமக்கு பிடிச்ச இமேஜஸை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த இமேஜஸில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்டர் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரியான வாட்டர் மார்க்கை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த வாட்டர் மார்க்கில் இருக்கக்கூடிய அந்த சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் இந்த இமேஜஸை பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த இமேஜோட காப்பிரைட்டட் ஓனரை நம்ம காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பே பண்ணி இந்த இமேஜஸை பார்த்தீங்கன்னா பை பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு இந்த இமேஜ் வாட்டர் மார்க் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மொபைலில் எந்தவித அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணாமல் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த வாட்டர் மார்க்கை ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் watermarkremover.io அப்படின்ற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த வாட்டர் மார்க் இருக்கக்கூடிய அந்த இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல அந்த இமேஜ் நமக்கு இந்த சைட்டில் அப்லோட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நம்ம அப்லோட் பண்ண ஒரிஜினல் ஃபைல். கீழே வாட்டர் மார்க் ரிமூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜோட வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண அந்த இமேஜ் இந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் இந்த சைட்டில் நம்மளுடைய அந்த இமேஜை அப்லோட் பண்ணுறது மூலமாக வாட்டர் மார்க் இல்லாத இமேஜை நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 9th ட்ரிக், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய delete for everyone அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை அவங்க delete பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா this message was deleted அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு அலர்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியாது. இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு delete பண்ண deleted மெசேஜஸை எந்தவித தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாமல் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அதை டேப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆஃபில் இருந்தால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு delete for everyone அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை delete பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் பொழுது அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ என்னுடைய இன்டர்நெட்டை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு delete for everyone அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மெசேஜை delete பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் நான் என்னுடைய ஒய்ஃபை நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல திஸ் மெசேஜ் வாஸ் deleted அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலர்ட் எப்பொழுதும் போல் நமக்கு ஷோ ஆகுது. இந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அகைன் உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா கீழே வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸை அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க என்ன மெசேஜஸ் சென்ட் பண்ணி delete பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜ் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷனுமே இல்லாமல் இந்த செட்டிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் deleted மெசேஜஸை ஈஸியாக ரீட் பண்ணிக்க முடியும். 10th ட்ரிக், நீங்கள் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு சைட்டில் ஒரு கண்டென்ட்டை படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை ஒரு PDF ஃபார்மேட்டில் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக உங்களுடைய ப்ரௌசரில் இருக்கக்கூடிய வெப் பேஜை கம்ப்ளீட்டாக ஒரு PDF ஃபார்மேட்டுக்கு உங்களால் சேவ் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ப்ரௌசருக்கு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது அந்த வெப் பேஜ் நமக்கு பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய பேஜஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆகிடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய
சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுடைய ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த வெப்பேஜ் கம்ப்ளீட்டாக பிடிஎஃப் ஃபைலாக நம்மளுடைய ஸ்டோரேஜில் சேவ் ஆகிடும். நம்ம ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்த 10 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.